எண்ணெய் சம்பை அகற்றி எண்ணெய் பம்ப் சம்பை சுத்தம் செய்ய பயிற்சியை செய்யுங்கள். பெரிய எண்ட் பேரிங் பிஸ்டனுடன் இணைக்கும் கம்பியை அகற்றுவதில் பயிற்சி செய்யுங்கள். வணக்கம், என் பெயர் சாருமதி மற்றும் இந்த அமர்வு முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். என்ஜின் அண்ட் சர்வீசிங், கூறுகளை அகற்றுதல், ஆய்வு செய்தல் மற்றும் மீண்டும் இணைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த பாடத்தில் நாம் எண்ணெய் சம்ப் மற்றும் எண்ணெய் பம்பை அகற்றி சம்பை சுத்தம் செய்யும் பயிற்சியை செய்ய போகிறோம். பிஸ்டனுடன் பெரிய எண்ட் பேரிங், கனெக்டிங் ராட் ஆகியவற்றை அகற்றுவதையும் பற்றி பயிற்சி செய்ய போகிறோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை: என்ஜினிலிருந்து ஆயில் சம்பை ரிமூவ் செய்யவும், என்ஜினிலிருந்து ஆயில் பம்பை ரிமூவ் செய்யவும், பிஸ்டன் மற்றும் கனெக்டிங் ராட் அசெம்பிளியை ரிமூவ் செய்யவும், கிராங்க் ஷாஃப்டை ரிமூவ் செய்யவும், தேவையான டூல்கள் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், கம்ப்ளீட் ஸ்பேனர் செட், டார்க் ரெஞ்ச், என்ஜின் ஸ்டாண்ட், தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்பேர்கள், என்ஜின் பிளாக் அசெம்பிளி, தேவையான மெட்டீரியல்கள், லூப்ரிகேட்டிங் ஆயில், பனியன் கிளாத். டாஸ்க் 1: ஆயில் பம்பை ரிமூவ் செய்தல். ஆயில் பம்பை ரிமூவ் செய்வதற்கு முன் என்ஜினிலிருந்து ஆயிலை ட்ரெயின் செய்ய வேண்டும். என்ஜினானது நார்மல் ஆபரேட்டிங் டெம்பரேச்சரை அடையும் வரை என்ஜினை ஸ்டார்ட் செய்து ரன் ஆக விடவும். பின்னர் வெஹிக்கிள் லிஃப்ட் மூலம் வெஹிக்கிளை லிஃப்ட் செய்ததும் என்ஜினிலிருந்து ஆயிலை ட்ரெயின் செய்து அதை ஒரு ட்ரெயினிங் ட்ரேயில் கலெக்ட் செய்யவும். ஆயில் சம்ப் போல்ட்டுகளை லூஸ் செய்யவும். என்ஜினிலிருந்து ஆயில் சம்பை ரிமூவ் செய்யவும். போல்ட்டுகளை லூஸ் செய்து ஸ்ட்ரெயினரை ரிமூவ் செய்யவும். பம்ப் அவுட்லெட்டை டிஸ்கனெக்ட் செய்யவும். போல்ட்டுகளை லூஸ் செய்து என்ஜினிலிருந்து ஆயிலை ட்ரெயின் செய்யவும். டாஸ்க் 2: பிஸ்டனை ரிமூவ் செய்தல். பிஸ்டனை அதன் சிலிண்டரின் அடிப்பகுதியில் ரிமூவ் செய்வதற்கு ஒரு பிரேக்கர் பார் மற்றும் சாக்கெட் மூலம் கிராங்க் ஷாஃப்டை திருப்பவும். கனெக்டிங் ராடை ஆக்சஸ் செய்ய என்ஜினை என்ஜின் ஸ்டாண்டில் ரொட்டேட் செய்யுங்கள். ராட் கேப் மற்றும் ராட் எண்ணப்பட்டுள்ளதா என செக் செய்யவும். ராட் மற்றும் கேப்புகள் எண்ணப்படவில்லை என்றால் அவற்றை ஒரு பஞ்ச் மற்றும் ஹேமரால் மார்க் செய்யவும். ராடையும் கேப்பையும் ஒரு நம்பர் பஞ்ச் மூலம் மார்க் செய்யவும். இதனால் கேப்பை ஒரிஜினல் பொசிஷனில் மீண்டும் இன்ஸ்டால் செய்ய முடியும். கனெக்டிங் ராடின் ராட் கேப்பை வைத்திருக்கும் நட்டுகளை லூஸ் செய்து ரிமூவ் செய்யவும். கனெக்டிங் ராட் கேப்பை ரிமூவ் செய்யவும். பிஸ்டன் ஹெட்டை மீண்டும் இன்ஸ்டால் செய்யும் போது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்பதை மார்க் செய்ய ஒரு மார்க் இருக்கிறதா என செக் செய்யவும். அப்படி மார்க் இல்லை என்றால் என்ஜினின் ஃப்ரண்டை மார்க் செய்ய கனெக்டிங் ராடை மார்க் செய்யவும். மீண்டும் இன்ஸ்டால் செய்யும் போது பிஸ்டன்கள் ஒரிஜினல் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டும். பிஸ்டனை ரிமூவ் செய்வது கடினமாக இருந்தால் கனெக்டிங் ராடை பிளாக்கின் மேல் நோக்கி தள்ளுவதன் மூலம் பிஸ்டனை சிலிண்டருக்கு வெளியே தள்ளவும். பிளாஸ்டிக் ஃபேஸ் ஹேமர் அல்லது வுட் பிளாக்கை கொண்டு கனெக்டிங் ராடை லேசாக தட்டவும். எல்லா பிஸ்டன்களையும் ரிமூவ் செய்யவும். எல்லா பிஸ்டன்களையும் மீண்டும் கனெக்ட் செய்யும் வகையில் வைக்கவும். டாஸ்க் 3: கிராங்க் ஷாஃப்டை ரிமூவ் செய்யவும். கிராங்க் ஷாஃப்ட் மெயின் பேரிங் கேப்புகளை மார்க் செய்யவும். இதனால் அவை அதே பொசிஷன் மற்றும் டைரக்ஷனில் மீண்டும் இன்ஸ்டால் செய்யப்படும். மெயின் பேரிங் கேப் ஃபாஸ்ட்னஸ்களை லூஸ் செய்து ரிமூவ் செய்யவும். பிளாக்கிலிருந்து மெயின் பேரிங் கேப்புகளை ரிமூவ் செய்யவும். என்ஜின் பிளாக்கிலிருந்து கிராங்க் ஷாஃப்டை லிஃப்ட் செய்யவும். இதனால் எண்ணெய் சம்ப் மற்றும் எண்ணெய் பம்பை அகற்றி சம்பை சுத்தம் செய்வதை கற்றுக்கொண்டோம். பிஸ்டனுடன் இணைக்கும் கம்பியை இணைத்து பெரிய எண்ட் பேரிங்கை அகற்றி பயிற்சி செய்யுங்கள். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.